சேலம் மாநகராட்சி மேயரின் மருமகள் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரனின் மகன் சுதர்சன் பாபு மனைவி சுதாவுடன் சின்ன கொல்லப்பட்டி பகுதியில் வசித்து வந்தார். இருவருக்கும் திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆன நிலையில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் சுதாவிற்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு பின்னர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்நிலையில் சுதாவின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுதா உடல்நலக்குறைவால் உயிரிழக்கவில்லை என்றும் பட்டினி போட்டு சாகடித்தனர் என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். மேயரோட மகன் போதையில் தான் இருப்பார். நைட்டுலாம் அவளை டார்ச்சர் பண்ணுவார். இதை பண்ணு அதை பண்ணு எல்லாமே டார்ச்சர் பண்ணுவார். கையிலெல்லாம் சூடு வச்சுக்கிறாரு. சோறே சோத்து கொடுத்துருந்தா எங்கள் அக்கா நல்லபடியாக இருந்திருக்கும் சார். ஒரு சின்ன பஞ்சாயத்து வச்சு உங்கள் அக்காவை கூப்பிட்டு போயிடுறா அப்படின்னு ஏன்ட நான் கூப்பிட்டு வந்து எங்கள் அக்காவை காப்பாற்றிருப்பேன் சார். ஒரு நாய்க்கு போடுற சோறு கூட எங்கள் அக்காளுக்கு போட கிடையாது. ஒரு நாய்க்கு போடுறத போட்டிருந்தா கூட எங்கள் அக்கா நல்லபடியாக பொழைச்சிருக்கும். இல்லைங்க, ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உயிர் போயிருக்குது. நீங்கள் தூக்கிட்டு போய் அவங்க அவசரப்படுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஆம்புலன்ஸ் வரதுக்கு டிலே ஆயிருக்குது. ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து போகிறதெல்லாம் உயிர் இல்லையா. அவங்க ஏற்கனவே உடம்பு சரியில்லாத இருந்தாங்களா? உடம்பு நல்லா தான் இருந்தாங்க. என்ன எதுவும் தெரியல. ஃபோன் கம்யூனிகேஷன் இல்லை. ஃபோனு இல்லை அவகிட்ட. எத்தனை தடவை ஃபோனை நாங்கள் வாங்கி கொடுத்தோம், எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம். ஃபோனு இல்லை அவகிட்ட. எந்த ஒரு பெத்த பிள்ளைகிட்ட கூட பேச முடியாத அளவுக்கு தனிமைப்படுத்திருக்கிறான். எங்க அக்கா சாவுக்கு நியாயம் கிடைச்சாகணும். அவன் மர்மம் இருக்குது. அவன் சாவுல எப்படி செத்தான்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். யாரு கூட யார் மேல சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? எல்லாரும் எல்லாம் அப்ஸ்காண்டுங்க. யாரு? மேயர் அப்ஸ்காண்டு, மேயர் பொண்டாட்டி அப்ஸ்காண்டு, அவங்க பையன் சுதர்சன் அப்ஸ்காண்டு. எங்க போனாங்க? எங்க அக்கா செத்து போய் கிடக்குறா. அவன் எங்க போனாரு? நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி சென்னையில் 62 காவல் ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டுள்ளார். ஒரே இடத்தில் 3 ஆண்டுகள் பணிபுரியும் காவலர்களை இடமாற்றம் செய்ய டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். டிஜிபி உத்தரவின் அடிப்படையில் சென்னையில் 62 காவல் ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.